Hi friends, welcome to our channel and நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் படி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 84 days ஆஃப் ஆரி சேலஞ்ச் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். அதுவும் நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஆரி தெரியாதவங்களுக்காக பண்ணியிருக்கோம். அந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ப்ளவுஸோட கழுத்துக்கும் கைகளுக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆரி ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஆரி பீட்ஸ் ஆரி செயின் ஸ்டிச் எதுவும் போட போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த மாதிரியான ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸ், இந்த மாதிரியான ஃபேன்சி ப்ளவுஸுக்கு நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபேன்சி ப்ளவுசஸ் இருக்கும், ஸோ அதுக்கு ஆரி ஒர்க் செட் ஆகாது. ஏன்னா அதோடய சாரீஸ் பார்த்திங்கன்னா ஃபேன்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுசஸுக்கு நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். ஸோ அண்டு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆரி டிசைன் அதுவும் 30 rupees பட்ஜெட்லேருந்தே பண்ணிகிட்ருக்கோம். 30 to 100 வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 84 days கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு குட்டி குட்டியாக டிசைன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 30 rupees. இந்த மாதிரி நிறைய பட்ஜெட்டில் நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோஸை வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு லேஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த லேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஈவன் வந்து சில்க் சாரீ மற்ற மாதிரியான சாரீஸுக்கோட ப்ளவுஸஸுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேஸ் வந்து பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இந்த லேஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் யாரோடது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய நைபர் ஃப்ரெண்டோடது தான். ஸோ அவங்க வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் அது செட் ஆகலை அப்படின்ட்டு அவ்வளோ ரிமூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த லேஸை பார்த்திங்கன்னா அவங்க வந்து தெரியாமல் கட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு, அதை அவங்க கட் பண்ணி எடுத்திருக்காங்க கொஞ்சோண்டு. ஸோ கீழே அப்படியே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் எதுவுமே ஐடியா இல்லை. ஸோ அதுக்காக தான் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருந்தாங்க. அண்ட் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க ஏதாவது பண்ணி கொடு அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் இந்த ஒரு லேஸை எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸோட கைகளில் நீங்கள் ஸ்லீவ்ஸை பார்த்தீங்கன்னாலும் அதில் சின்னதாக ஒரு லேஸ் மாதிரி ஒன்று இருக்குது ஆல்ரெடி. அண்ட் இந்த சாரியோட ஜெரி கோல்டன் கலர். ஸோ அதனால் நம்ம அவங்க கொடுத்த இதே லேஸை தான் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள், பெரிய ஒர்க்கெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸுக்கு இப்படி கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபேன்சி சாரீஸோட ப்ளவுஸஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆரி ஒர்க் பண்ணால் ஒரு சில ப்ளவுஸஸுக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டைமும் கன்சியூம் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு லேஸ் வாங்கினா போதும். அதுக்கு செட் ஆகுற மாதிரியான லேஸ் ஃபஸ்ட்டு பார்த்து வாங்குங்க. அண்ட் எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த B7000 தான். ஸோ B7000 க்ளூ பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆகும், அவ்வளோ சீக்கிரமாக இளகவே செய்யாது. ஈவன் வாஷ் பண்ணாலுமே அப்படியே இருக்கும், வாஷ் பண்ணதுக்கப்புறமே ஸ்டெயின்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது B7000ல். ஸோ நீங்கள் B7000 நீங்களும் வாங்குங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 rupeesலேருந்து இருக்குது. 40, 60, 80, 120 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது ப்ரைஸ். உங்களுக்கு எந்த ப்ரைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த ப்ரைஸில் வாங்குங்க. அண்ட் இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக காலி ஆகாது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணால் போதும். ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 2 minutes அப்படியே விட்டுருங்க. 2 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பேஸ்ட் பண்ணாதீங்க. 2 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ அவங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஏன் ஐடியா இல்லை அப்படின்னா அவங்க கட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டிச் பண்ணணுமா, பேஸ்ட் பண்ணணுமா, ஸ்டிச் பண்ணால் அது வந்து இலகி வந்துடுமா லேஸு, கட் பண்ண இடத்துலேருந்து ஒரு சில அந்த த்ரெட்டு வந்து ரிமூவ் ஆகியிருக்கு, அது வந்து இந்த இலகி வந்துடுமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்கிட்ட கொடுத்தப்போ ஓகே நான் நீட்டாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நான் அதை ஜஸ்ட் இந்த மாதிரி B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அழகான ஒரு டிசைன் கிடச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ ரிமைனிங்கை வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம ப்ளவுஸோட பின்புற கழுத்துக்கும் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் நெக்கு தான், பேக் நெக்குக்கும் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கேன், பேக் நெக்குக்கும் இந்த மாதிரியே பண்ணால் போதும். அண்டு பாருங்கள் அவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸ்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஏன்னா சாரியோட ஜரியும் கோல்டன் கலரில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. சில்வர் கலர்னால் நீங்கள் சில்வர் கலரில் லேஸ் வாங்கி கொடுங்க,
கோல்டன் கலர் அப்படின்னா கோல்டன் கலரில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இதே மெத்தடை தான் நம்ம இந்த பக்கமும் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேசாமல் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கும். அண்ட் ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு ஒரு வேளை பயமாக இருக்கும், இந்த த்ரெட் இலகிருமோ அந்த மாதிரியெல்லாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும் அப்படின்ட்டு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. B7000 யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ அகெயின் நம்ம இந்த பக்கமாக வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்காக அகெயின் நான் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் போதும், அதுக்கு மேலே விடாதீங்க. கொஞ்சோண்டு ட்ரை ஆகாது, ஓரளவு ஒரு ஃபார்மில் இருக்கும். அந்த ஃபார்மில் இருக்கும்போது நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபேப்ரிக் க்ளூவை கம்பேர் பண்ணும்போது B7000 வந்து 1000 டைம்ஸ் பெட்டர் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ப்ளவுஸஸ் என்னோடய கிளாத்ஸுக்கு நான் வந்து இதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஈவன் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் எனக்கு வந்து கிளாத்ஸ் வந்து எங்கேயாவது சின்னதாக வந்து டியர் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல எனக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் வந்து ஏதாவது ஒரு அந்த சின்னதாக வந்து டியர் ஆகிருக்க இடத்துல நான் வந்து ஏதாவது ஸ்டோனோ இல்லை ஏதாவது டிசைனோ எடுத்து B7000 யூஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு எனக்கு. அண்ட் வந்து ஈவன் ஏதோ அவசரத்தில் எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸோட ஒரு ஃபேப்ரிக்கோட லென்த்தை கம்மி பண்ணணும் அப்படின்னாலுமே நான் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நான் வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபோல்ட் பண்ணி, அந்த கிளாத்தை ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நான் வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளோட B7000ல். ஸோ B7000 வாங்குங்க, ரொம்ப நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வேணும்னா நான் வந்து தனி வீடியோவாக கூட வந்து போடுறேன் B7000 யூசஸ். ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் வீடியோஸ் நிறையா இருக்குது. 84 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 84 டேஸ் பார்த்திங்கன்னா ஆரி சேலஞ்ச் தான், நார்மல் நீடில் ஆரி சேலஞ்ச் தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம நேற்றுக்கு இந்த ஒரு ப்ளவுஸோட கைகளுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோஸ் இருக்குது, நேற்றுக்கு 84ல் இருக்குது, டே 84ல் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம் ஜரி த்ரெட்டில். அதுக்கப்புறம் ஆரி பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வீட் பீட்ஸ், ஸ்டோன்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து அழகான ஒரு டிசைன் போட்டு எடுத்திருக்கோம். அதுவும் ஜஸ்ட்டு 100 ருபீஸ் பட்ஜெட்டில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட சேனலில் இருக்குது, டே 84ல் நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி சொதப்பி வச்சுருந்தாங்க இந்த ப்ளவுஸில் ஸ்டோன்ஸ், அங்கங்கே ஸ்டோன் மட்டும் பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ஹைட் பண்ணுற மாதிரி நம்ம இதே லேஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம பார்த்திங்கன்னா இந்த லேஸுக்கு கீழே தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப எண்டில் பேஸ்ட் பண்ணல, லேஸோடு சேர்த்து, லேஸுக்கு கீழே வர்ற மாதிரி லேஸோடு சேர்த்து பேஸ்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ் வியர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ளவுஸுக்கு எந்த டிசைன் கொடுக்குறது அப்படின்ட்டு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளி லேஸ் வாங்கி பேஸ்ட் பண்ணி விடுங்க, இல்லை நீங்கள் வந்து லேஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மாடர்ன் அண்ட் ட்ரெண்டியாக நிறைய லேசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஷாப்பில். ப்ரைஸஸும் ரொம்பவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ரொம்ப வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகலாம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இப்போ கரெக்டாக நம்மளோட கழுத்தும் ஸ்லீவ்ஸும் வந்து பேர் ஆகுது. ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு இப்போது நம்மளோட ப்ளவுஸோட லுக்கே மாறிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே பார்க்கும்போது புரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி எடுத்துருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். ஸோ உங்களோட ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்டு ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்டு ஸ்டோன் இருக்கும், ஒரு சில லேசஸில் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சாரீக்கு செட் ஆகிற மாதிரியான ஹேங்கிங்ஸ், கலர் இதெல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேசஸ் கூட நான் வச்சுருக்கேன், ஒரு சில லேசஸ். இந்த மாதிரி நான் ஒரு 2-3 லேசஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த லேசஸுமே ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேசஸ் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில லேசஸில் பார்த்திங்கன்னா
ஆரி ஒர்க் லேஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நம்ம அந்த மாதிரியான ப்ளவுசஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன். ஆரி ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஆரி லேஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அண்ட் என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேசஸும் நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி லேசஸ் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு கொடுத்த அந்த அவங்க கட் பண்ணதை தான் நம்ம அவங்களோட ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 லேஸ் வாங்கி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய சாரீஸுக்கு எதுக்காச்சும் ப்ளவுஸஸுக்கு ஏதாவது சிம்பிளாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, தேவை இருந்துச்சுன்னா பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி லேசஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈவன் ப்ளெயின் லேசஸும் இருக்குது, ப்ளெயினில் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது, ஸோ கிளிட்டராக இருக்குது, நிறைய மாடல்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு செட் ஆகுமோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் நம்மளோட ப்ளவுஸோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள், வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இப்போ ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட இந்த லேஸில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பீட்ஸ் இருக்குது. ஸோ 3 பீட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவுமே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் லேஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.